786 786 இந்த நம்பரில் இருக்கக்கூடிய ஜோதிட தத்துவம் என்ன? மேலை நாடுகளில் எந்த மாதிரி எண் கணிதத்தை வச்சு பயன்படுத்துகிறாங்க? அதில் உள்ள அர்த்தங்கள் என்ன? அதில் உள்ள என்ன தத்துவம் இயங்குது? நம்ம தமிழ் ஜோதிட முறையில் இந்த எண்களை எந்தெந்த கிரகங்கள் ஆளுது? எதனால் இது அதிர்ஷ்டமாக கருதப்படுகிறது? இதை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். குறிப்பாக இந்த 7, 8, 6 அப்படிங்கிறது 7 அப்படிங்கிற நம்பர் எண் கணிதத்தில் கேதுவாகவும், 8 அப்படிங்கிற நம்பர் சனி பகவானாகவும், 6 அப்படிங்கிற நம்பர் சுக்கிரனாகவும் கருதப்படுகிறது. குறிப்பாக ஒரு ஜாதகத்திலே சனி மற்றும் சுக்கிரன் இரண்டுமே நட்பு கிரகமாக அமைஞ்சிருக்குது. குறிப்பாக இந்த சனி சுக்கிரன் அப்படிங்கிறது மகாலட்சுமி யோகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. குறிப்பாக எண் கணித முறையில் ஒரு நம்பருடைய கூட்டுத்தொகை என்ன நம்பர் வருதோ அந்த நம்பருக்கு ஒரு சில வைப்ரேஷன்ஸ் இருக்கும், அதுக்கு சில பலன்கள் இருக்கும். அந்த வகையில் இந்த எண்களை கூட்டும் பொழுது 21 அப்படிங்கிற மாதிரி எண் பலனாக வரும். 21 அப்படிங்கிறது மேலை நாடுகளில் முக்கியமாக டாரடம் அப்படின்னு ஒரு ஆருட முறை பயன்படுத்தப்படுகிறது. ஜோதிட சாஸ்திரத்தில் டாரடம் அப்படிங்கிறது மேலை நாடுகளில் உலக நாடுகள் முழுக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆருட முறை. அல்லது வேர்ல்டு கார்டு அப்படின்னு ஒரு கார்டு சொல்லப்பட்டிருக்குது. அது ரொம்ப பாசிட்டிவான கார்டாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த கார்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் இந்த பதிவில் பார்க்க முடியும். இந்த கார்டில் உள்ள ரகசியங்கள் என்ன அப்படின்னா, அந்த கார்டை பார்க்கும்பொழுது ஒரு அரை நிர்வாண பெண் பார்த்திங்கன்னா ஒரு கையில் ஒரு குச்சி வச்சுக்கிட்டு அவளை சுற்றி வட்டமாக ஒரு வளையம் வைக்கப்பட்டிருக்கும். இந்த வளையத்தில் 4 மூலையிலையும் ராசியோட உருவங்கள் பதியப்பட்டிருக்கும். ரிஷபராசி, சிம்மராசி, விருச்சக ராசி, கும்பராசி. ஜோதிடத்தில் இந்த சீட்டு பார்த்திங்கன்னா சனியுடைய ஆதிக்கத்தை குறிக்கக்கூடிய சீட் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. சனிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய சூழ்ச்சமங்கள் நிறைந்த, கர்மா நிறைந்த, குடுப்பினைகள் நிறைந்த கிரகமாக கருதப்படுகிறது. இதில் என்ன 21 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த வேர்ல்டு பிரபஞ்சம் ஆளக்கூடிய எண்கள் அப்படின்ற வகையில் 21 பார்த்திங்கன்னா மிகவும் ஆற்றலான எண்ணாக கருதப்படுகிறது. குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த எண்ணுடைய பலன் என்ன? மேலை நாடுகளில் எதனால் இந்த எண்ணை முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னா, வாழ்ந்து அனுபவித்து அந்த உலக அறிவு முழுமையாக பெற்ற ஒரு மனிதரை குறிக்கக்கூடிய எண்ணாகவும், நவகிரக சித்தியை காட்டக்கூடிய எண்ணாகவும், இதனால் நவகிரக தோஷங்கள் நீங்கிறதுக்காக நிறைய பரிகார முறைகள் இதில் சொல்லப்பட்டிருக்கிறாங்க. கர்ம வினைகள் நீக்கக்கூடிய எண்ணாகவும், கொடுப்பினையாக கிடைக்க வேண்டிய விஷயங்கள் அனைத்தும் கிடைக்கும் அப்படின்னு நம்பக்கூடிய எண்ணாகவும், ஒரு வாழ்க்கையினுடைய பூர்ண தத்துவத்தை அடைந்து விட்டால் ஒரு திருப்தி கிடைக்கும் இல்லையா, அந்த எண்ணாகவும் கருதப்படுறதுனால இந்த எண் பார்த்திங்கனாக்க இது 21 அப்படிங்கிற கார்டு இந்த வேர்ல்டு கார்டு அப்படிங்கிற கார்டு மிகவும் சிறந்த கார்டாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. நம்ம தமிழ் முறைப்படி பார்க்கும் பொழுது 7, 8, 6 அப்படிங்கிறது 21. 21ங்கிறது பார்த்திங்கன்னா 2 சந்திரனை குறிக்கும், 1 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சூரியனை குறிக்கும். அதனுடைய கூட்டுத்தொகையாக வரக்கூடிய 3 அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்க எண் கணிதத்தில் குரு பகவானை குறிக்கும். குரு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு முடிவில்லாதது, ஒரு முழுமைத்தன்மையான சுபத்தன்மை உடையது, திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா கொடுக்கக்கூடியது அப்படிங்கிற மாதிரி தத்துவம் இதில் இயங்கிறதுனால இந்த எண் ரொம்பவும் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய, ரொம்பவும் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய எண்ணாக கருதப்படுவதற்கான காரணம் இதுவே. குறிப்பாக இந்த 786 அப்படிங்கிற நம்பர் நிறைய இஸ்லாமியர்களின் வீட்டில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. மேலை நாடுகளில் நிறைய ரகசியமாக இதை பயன்படுத்துகிறாங்க. இதில் உள்ள நிறைய குறிப்புகள் நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் நம்மளால் போட முடியும். இந்த பதிவில் நம்ம இந்த 786 அப்படிங்கிற நம்பர் நம்மகிட்ட இருக்குது. அந்த நம்பர் நம்ம எப்படி பயன்படுத்துறது? இந்த ரூபா நோட்டு நம்ம யாருக்கிட்டையும் பணம் கொடுத்தோ அல்லது நம்ம கேட்டோ வாங்கக்கூடாது. நம்மள்கிட்ட தானாக புழங்கும் பொழுது வரக்கூடிய ரூபா நோட்டுகளை நம்ம செலவு பண்ணாமல் வச்சுக்கணும். குறிப்பாக இந்த ரூபா நோட்டுகளை நம்ம பணம் புழங்கக்கூடிய இடத்துல வச்சுக்கணும். தினசரி இந்த ரூபா நோட்டுகளை நம்ம கையால் தொட்டு எண்ணணும். குறிப்பாக ஒரு மஞ்சள் நிறத்தில் வஸ்திரம் வச்சு நம்ம கல்லாப்பெட்டி அல்லது பணம் வைக்கக்கூடிய இடங்களில் அது மேலே ரூபா நோட்டுகளை வைக்கிறது ஒரு நல்ல ஒரு நேர்முறையான அதிர்வலைகளை ஏற்படுத்தும். மேலும் இந்த ரூபா நோட்டுகள் பார்த்திங்கன்னா மஞ்சள் பையில் கூட நம்ம வச்சு பயன்படுத்தலாம். காந்தத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம கண்கூடாக தெரியக்கூடிய பிரபஞ்ச ஆற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா காந்தம். காந்தம் சாதாரண ஃபேன்சி ஸ்டோரில் நிறைய ஷேப்பில் கிடைக்கும். குறிப்பாக ஐங்கோணத்தில் ஸ்டார் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஷேப்பில் இருக்கக்கூடிய காந்தங்கள், இதய வடிவத்தில் இருக்கக்கூடிய காந்தங்கள் வாங்கி நம்ம இந்த பணம் வச்சுருக்கக்கூடிய இடத்துல நம்ம பணப்பெட்டியில் போட்டு வச்சுருந்தாலும் அது பணத்தை ஈர்க்கக்கூடிய ஆற்றலை முழுமையாக வெளிப்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பதிவு பண்ணிக்கிறோம். இந்த 786 அப்படிங்கிற நம்பரினுடைய தத்துவ அர்த்தங்கள் பல வகையாக ஆய்வு பண்ணப்பட்டு வருகிறது. என்னுடைய ஆய்வில் தெரிஞ்ச சில விஷயங்களை சொல்கிறோம். இன்னும் சில ரகசியம் நிறைந்த குறிப்புகள் இதில் சொல்லப்பட போகிறது. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நீங்கள் பதிவுகள் பெறுவதற்கு இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.